இவங்க மட்டும் 12 முறை ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறமும் அவங்களோட விடாமுயற்சியை கைவிட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே விரும்பி பார்க்குற ஹாரி பாட்டர்ன்ற இந்த ஒரு படம் இருந்திருக்காதுன்னு சொன்னா நம்புவீங்களா? 100 Days 100 Success Storiesல Day 60 இந்த மாதிரி இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1965 யூகேல ஒரு சின்ன டவுன்ல ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு குடும்பத்துல தான் ஜே.கே. ரவுலிங் பிறக்குறாங்க. இங்கிலீஷ் மேல உள்ள ஆர்வத்தினால ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும்னு அப்ளை பண்றாங்க. ஆனா அந்த யூனிவர்சிட்டி இவங்க ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்றாங்க. ஸோ வேற வழியே இல்லாம வேற காலேஜ்ல பிரெஞ்சு எடுத்து படிக்கிறாங்க. ஆனா இங்கிலீஷ்ல உள்ள ஆர்வத்தினால வெறும் லைப்ரரியில இருக்கிற புக்ஸ் மட்டுமே வச்சு இங்கிலீஷ் கத்துக்கிறாங்க. காலேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன்ல லண்டனுக்கு போறதுக்காக ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு புக்கை ரீட் பண்றாங்க. அந்த புக்ல ஒரு சின்ன பையன் பண்ற மாயாஜாலம் மேஜிக் தான் கதை. ஸோ அந்த கதையை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு நாம ஏன் ஒரு மாயாஜால கதையை எழுதக்கூடாதுன்னு அன்னைக்கு ஹாரி பாட்டரோட ஸ்டார்டிங் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அவங்களோட லைஃப் அவ்வளோ ஈஸி இல்ல. அந்த புக்கை எழுதுறப்போ ஒரு பக்கம் அவங்க அம்மா இறந்து போறாங்க, அவங்க அப்பாவும் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்தையும் பிறந்துருது. அண்ட் அவங்க ஹஸ்பண்டும் இவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. யாருமே இல்லாம அவ்வளோ கஷ்டத்துலையும் ஒரு சிங்கிள் பேரண்ட் மதரா தன்னோட குழந்தைய தோல்ல சுமந்துக்கிட்டு தன்னோட குழந்தை தூங்குற அந்த டைம்ல மட்டுமே கதையை எழுத ஸ்டார்ட் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்குற வெல்ஃபேர் ஃபண்டை வச்சு மட்டுமே சர்வைவ் ஆகி கடைசியா ஹாரி பாட்டரோட கதையை எழுதி முடிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் புக்கை பப்ளிஷ் பண்றப்போ 12 பப்ளிஷர்ஸ் இவங்களோட கதை குழந்தைகளுக்கு மட்டும் தான் பிடிக்கும், இதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டு 12 பேருமே இவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. 13வது பப்ளிஷர் இவங்களோட கதைக்கு ஓகே பண்ணி அதை பப்ளிஷும் பண்றாங்க. அண்ட் இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த புக் 5000 மில்லியன் காப்பீஸ் செல் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த கதையை படமாவும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலத்துல கவர்மெண்டோட வெல்ஃபேர் ஃபண்ட்ல வாழ்ந்துட்டு இருந்த ஜே.கே. ரவுலிங் இன்னைக்கு உலகத்தோட ரிச்சஸ்ட் உமன் மட்டும் கிடையாது, ஒரு ரைட்டராகவும் மாறியிருக்காங்க.